Hello friends, engineer Hari Krishnan பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ஒரு இன்ஜினியர்ஸ் கிட்டயோ கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட கொடுத்து. ஸோ அந்த வீடு கட்டும் பொழுது கட்டுறதுக்கு முன்னால் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷனில் நிறைய விஷயங்கள் இருக்கும். வீடு கட்டதுக்கப்புறம் சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த கான்ட்ராக்டர் வந்து உங்களை ஏமாத்துறாங்களா, லைக் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்களை வந்து சைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை வந்து எப்படி செக் பண்ணலான்றதுக்காக ஒரு 7 விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 7 விஷயங்களை வந்து உங்கள் சைட் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இருக்க விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு, ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட கான்ட்ராக்டரோட ஜென்யூனிட்டியை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பில்டிங் வந்து ஆஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பேசின மாதிரி போதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன விஷயங்கள்ன்றதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் நான் சொல்கிற விஷயங்களை வந்து மேபி நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனில் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்கலாம். இன்க்ளூட் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதை பண்ண மாட்டாங்க. இன்க்ளூட் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். லைக் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்னா கம்பி. நம்ம பில்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்க்ரீட். ஸோ அந்த காங்க்ரீட்டில் இருக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்ன சொல்ல, கம்பியை தான் நம்ம சொல்கிறோம். அதில் போடக்கூடிய 16 mm, 12 mm, 8 mm, 10 mm சொல்லிட்டு நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸோ இந்த ராடுங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது ஃபூட்டிங் போடுவோம். ஸோ ஃபவுண்டேஷன் போடும்பொழுது ஃபவுண்டேஷனில் வந்து பெடஸ்டல் கீழே வந்து அந்த பெடல் கட்டி போடுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த பெடலில் வந்து 12 mm ராட்ஸ் வந்து மினிமம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னால் 10 mm வந்து ஒரு மினிமம் ஸ்டாண்டர்டாக இருந்தது. இப்போ வந்து எல்லா டிசைனர்ஸும், ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் டிசைனர்ஸ் எல்லாருமே மினிமம் 12 mm ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து பெடஸ்டல் வந்து ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சாயில் க்ரைட்டீரியா பொறுத்து வந்து அந்த பெடலோட ஸ்பேசிங், டபுள் மேட், ஸோ சைஸ் எல்லாமே மாறுது. ஸோ அதோட டாபிக் நம்ம தனியாக பேசுவோம். ஸோ இப்போதைக்கு உங்களோட ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் இருக்க அந்த பெடஸ்டலோட சைஸ் லைக் A/Bன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த சைஸ் வந்து கரெக்டாக வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து அந்த ஸ்பேசிங்கை வந்து வச்சு கட்டுறாங்களா, ஸோ அதில் இருக்க டயா ஆஃப் த பார் வந்து கரெக்டாக இருக்கான்றதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஃபூட்டிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபூட்டிங்கில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை பெடஸ்டல் சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம பில்டிங்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வந்து கம்மி பண்ண போடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாகிட்டே வரும். எதுவுமே வந்து இமீடியட் எஃபெக்ட் கிடையாது. இது எல்லாமே லாங் டேர்மில் தான் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. அதனால் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் மேபி வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கலாம், சில கான்ட்ராக்டர் ஸ்கிப் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். பட் உங்களுக்கு இமீடியட் எஃபெக்ட் தெரியாது, ஃப்யூச்சரில் தெரியும். பட் அது இதனால தான் நடந்துன்றது தெரியாமல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ கட்டும் பொழுதே இந்த விஷயங்களை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5x5 பெடல் இருக்குது அப்படின்னா அந்த 5x5 பெடஸ்டலில் சைடில் வந்து கவர் ஸ்பேஸ் கொடுப்போம். நம்ம கவர் கொடுப்போம் காங்க்ரீட் அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. அந்த கவர் போக ஒரு 4.5 feet வந்து கட்டுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணும்பொழுது இந்த விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. கவர் ஸ்பேஸ் போக பேலன்ஸ் இருக்க பெடஸ்டல் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் அந்த சைஸை விட. அது எதுக்காகன்றதை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலம்ஸ். ஸோ அந்த காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். காலம் வேறு, பில்லர் வேறு. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவில் பேசுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு RCC காலம், ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட். ஸோ இந்த காலத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த காலம்ஸில் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ராட்ஸ் கொடுத்துருப்போம். ஸ்டிரப்ஸ் இருக்கும். ஸ்டிரப்ஸ்ன்றது அந்த ரிங்குன்னு நம்ம சொல்கிற விஷயங்களை தான் சொல்கிறோம். ஸோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த ராட்ஸ் இருக்குது. 12 mm மேபி 12 mm 6 numbers இருக்கலாம், இல்லை வந்து 4 number of 16, 12 mm அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து ராட்ஸ் வந்து ஆஸ் பர் ஃபவுண்டேஷன் ட்ராயிங் இல்லை வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி வந்து கட்டுறாங்களா இருக்கான்றதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. எப்படி என்ஷூர் பண்ணலான்னா, ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் நீங்கள் காலம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா C1, C2, C3ன்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் காலம்ஸ் இருக்கும். சைஸை பொறுத்து மாறும். உதாரணத்துக்கு ஒரு வந்து 9x9, அதாவது இன்ச்சஸ், 9 inches by 9 inches காலம் இருக்குது அப்படின்னா அது ஒரு C1ன்னு டேர்ம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷன் ட்ராயிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் C1 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த பர்டிகுலர் காலம்ஸ்லாம் அந்த பர்டிகுலர் சைஸில் இருக்கணும். ப்ளஸ் அதில் இருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கணும். இது வந்து உங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பி வந்து காலம் வந்து மேலே தெரியும். ஸோ அது கிட்ட போய் நின்று அந்த அந்த ஃபவுண்டேஷன் ட்ராயிங் ஓப்பன் பண்ணி ஸோ அந்த காலமோட நம்பர் என்னென்னு ஃபைண்ட் பண்ணி அதில் இருக்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணிக்கங்க. நம்பர் ஆஃப் பார்ஸ், டயாமீட்டர் ஆஃப் த பார் ரெண்டுமே செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணுறது கேட்கலாம். ஸோ அந்த ராட்லேயே எழுதியிருக்கும் 550D, 500Dன்னு சொல்லிட்டு ஈல்டு ஸ்ட்ரென்த் எழுதியிருப்பாங்க. அது கூடவே வந்து டயாமீட்டர் ஆஃப் த பார் இருக்கும் 12 mm, 16 mm சொல்லிட்டு அது மேட்ச் ஆகுதான்றதை நீங்கள் கேஷுவலாக உங்கள் சைட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேர்ட் விஷயம், காலமோட சைஸ் கரெக்டாக இருக்கான்றதை பாருங்கள். மோஸ்ட்லி தப்பு நடக்காது இந்த இடங்களில், இருந்தாலுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். லைக் ஒரு 9x9, 9 inches by 9 inchesனால் அந்த காங்க்ரீட்டோட சைஸ் கரெக்டாக இருக்கா. ஒரு 1.5 feet காலம் அப்படின்னா கரெக்டாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஸ்டிரப்ஸ், அதாவது அந்த ரிங், நம்ம அந்த 4 கம்பி இருக்குன்னா அந்த 4 கம்பியை சுற்றி கட்டுறது தான் ரிங்னு சொல்கிறோம், ஸ்டிரப்ஸ். ஸோ அந்த ஸ்டிரப்ஸோட ஸ்பேசிங் வந்து கரெக்டாக இருக்கா. லைக் நம்மளோட நார்மலான ஒரு G+1, 2 இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மோஸ்ட்லி 6 inchesலேருந்து 8 inches ஸ்பேசிங் இருக்கும். அந்த ஸ்பேசிங்குள்ளே இருக்கலாம்.
இதுவே ஒரு 4 மாடி பில்டிங் 5 மாடி பில்டிங்னா அதோட ஸ்பேசிங் வேரி ஆகும், 4 இன்ச்சஸில் கூட இருக்கும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த பாரும் ஸ்டிரப்ஸும் வேரி ஆகும், 10 mm இருக்கலாம். பட் மோஸ்ட்லி 99% நார்மலான ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு 8 mm பார்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். 8 mmல ஒரு 135 டிகிரி 130 டிகிரி வரைக்கும் அந்த ஹூக் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அது இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம ராட்லாம் செக் பண்ணியாச்சு. நான் அடுத்து ஒரு என்ன விஷயம் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் இந்த ஸ்டேஜெலாம் தாண்டி வந்திருக்கலாம். ஸோ ரேண்டமாக கேஷுவலாக நீங்கள் வந்து இதில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்டேஜஸ் வந்து உங்கள் சைட்டில் இருக்கலாம், ஹேப்பனிங், மேபி இட் வில் பி ஹேப்பனிங். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சம்ப் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா அந்த சம்போட கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருக்கான்றதை வந்து என்ஷூர் பண்ணிக்கலாம். லைக் வந்து சம்போட கெப்பாசிட்டி ஒரு 7000 8000 லிட்டர்ஸ் வந்து மேபி நீங்கள் பேசியிருக்கலாம். அந்த 7000 லிட்டருக்கு வந்து அவங்க அந்த டேங்க்கை டிசைன் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதை என்ஷூர் பண்ணிக்கங்க. ஒரு 7000 லிட்டருக்கு டிசைன் பண்ண டேங்க்கில் நீங்கள் 6000 லிட்டர் தண்ணி வாங்கி ஊற்றும் பொழுது ஃபுல்லாக தான் ஆகும். ஸோ அந்த 1000 லிட்டர் வந்து இருக்கா இல்லையான்றது வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் தெரியாமலே போகலாம். ஸோ இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக அந்த L/B/H லைக் வந்து லென்த்து விட்த்து அதோட ஹைட்டு வந்து தெரிஞ்சதுன்னா போதும். நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க உங்களோட கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட என்ன சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி நீங்கள் உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணணும்னா ஒரு டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். அது கூட வந்து ஒரே ஒரு ஃபேக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள், 28.3 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். அது என்ன 28.3ன்றதை நான் ஒரு டீட்டெயிலான வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் நவ் அது வந்து ஒரு CFT ஒரு கியூபிக் ஃபீட்டோட லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்ப் செப்டி டேங்கோட லிட்டர் கெப்பாசிட்டி கிடச்சிரும். ஸோ இதை வச்சு கரெக்டான சைஸில் உங்கள் கான்ட்ராக்டர் பண்ணியிருக்காரான்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் விண்டோவோட சில் லெவல் பாட்டம் லெவல், ஒரு விண்டோ வைக்கிறோன்னா அதுக்கு ஒரு டாப் இருக்கும் பாட்டம் இருக்கும். டாப் லெவலில் லிண்டல் சொல்கிறோம், பாட்டம் லெவலில் சில் காங்கிரீட் சில் லெவல் சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த சில் லெவலில் ஒரு காங்க்ரீட் ஒன்று பண்ணுவோம். ஸோ ஒரு 2 inches ஜஸ்ட் வந்து அந்த மட்டப்பலகை வச்சு போடுவாங்க. ஸோ அந்த காங்க்ரீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோவுக்கு கீழே டயகனலாக ஒரு 45 டிகிரியில் கிராக் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த விண்டோவோட கீழே சில் காங்க்ரீட் கொடுக்குறோம். ஒரு 2 நம்பர் ஆஃப் 8 mm பார்ஸ் 6 mm பார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மினிமம் இப்போ வந்து 8 mm பார்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த 8 mm பார்ஸ் வச்சு இப்போ ஒரு 9 inches பிரிக் ஒர்க்னா 2 நம்பர் ஆஃப் 8 mm பார்ஸ் வச்சுருப்பாங்க. மேபி குறுக்கில் வந்து ஒரு 10 mm இல்லை 16 mm 12 mm ஏதாவது வந்து குறுக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிரப் மாதிரி ஒரு சிங்கிள் பிளைன் ராடு வச்சு அதில் வந்து காங்க்ரீட் பண்ணுவாங்க. சிப்ஸ் யூஸ் பண்ணி காங்க்ரீட் பண்ணுவாங்க. இல்லை வந்து நீங்கள் டேரெக்டாக 20 mm வந்து ப்ளூ மெட்டல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் காங்க்ரீட் பண்ணலாம். ஸோ அது பண்ணியிருக்காங்களான்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கங்க. உங்களோட விண்டோவோட பாட்டம் லெவலில் கண்டிப்பாக அது இருக்கணும். நீங்கள் சொல்லலாம் என்னோடய விண்டோ வந்து நான் 5 feet போட்டிருக்கேன் இல்லை 6 feet டாலாக போட்டிருக்கேன், அப்போ எந்த லெவலில் வரும்னு கேட்டிங்கன்னா, அதோட பாட்டம் லெவலில் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். 3 feetன்றது ஒரு ஜென்ரலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ்ன்றதுனால 3 feet லெவலில் அந்த சில் காங்க்ரீட் இருக்கும். லைக் 3 feetனா 2 feet 10 inches பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு 2 inches காங்க்ரீட் பண்ணோம் அப்படின்னா சில் காங்க்ரீட் 3 feetக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இது இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இருக்கும், அதில் கம்பி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் கார் பார்க்கிங் ஒரு பர்டிகுலர் லெவல் இருக்கும். ஸோ அந்த கார் பார்க்கிங் மேபி ஒரு 2.5 feet நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா ரோட்லேருந்து, அதுலேருந்து ஒரு 2.5 feet வந்து பில்டிங்கோட மெயின் லெவல் ஃப்ளோர் லெவல் வந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஸோ அந்த லெவல்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, ஸோ அது எந்த இடத்துலேருந்து அந்த 5 feet லெவலை வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் ரோட் லெவல்லேருந்து எடுப்பாங்க. அந்த ரோட் லெவலில் சப்போஸ் சில இடங்களில் ஏதோ ஒரு மேடு இருக்குது இல்லை கொஞ்சம் மண் இருக்குது அந்த மாதிரினா அந்த இடத்துலேருந்து எடுக்கும்பொழுது அதில் கூட உங்களோட பேஸ்மெண்ட் ஹைட் ஒரு 3 inch குறையலாம், 6 அடி குறையலாம். ஸோ அது என்ஷூர் பண்ணிக்கங்க. பேஸ்மெண்ட்டோட ஹைட் வந்து எந்த இடத்துலேருந்து எடுக்கிறாங்க, ஸோ அந்த ஹைட் கரெக்டாக இருக்காருன்றதை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். லைக் 2.5 feetனா 2.5 இருக்கணும், 5 feetனா இருக்கணும். ஸோ அது வந்து எக்ஸிஸ்டிங் ரோடோட மோஸ்ட்லி லோ லெவல்லேருந்து எடுக்கிற மாதிரி நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கங்க. அது இருக்கா இல்லையான்றதை நீங்கள் என்ஷூர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்லிங் பண்ணுறோம் நம்ம பேஸ்மெண்ட்டை. அந்த ஃபில்லிங் சாண்ட் வந்து என்ன சாண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது டெப்ரிஸ் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு ஹாலோ சவுண்டு வரலாம் நாளைக்கு வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம். இதை வந்து நீங்கள் எங்கே டெப்ரிஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரேம்பில் யூஸ் பண்ணலாம், இல்லை செட்பேக் ஏரியாவில் வந்து நீங்கள் ஃப்ளோரிங் போடுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் டெப்ரிஸ் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஒரு 4 feet லெவல் இருக்குது, 3 feet லெவல் இருக்குது, இல்லை 5 feet லெவல் இருக்குன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல டெப்ரிஸ் இருக்கக்கூடாது, கொட்ட மாட்டாங்க. ஃபில்லிங் சாண்டே நல்ல குவாலிட்டியான ஃபில்லிங் சாண்ட் இருக்கணும். ஸோ அந்த ஃபில்லிங் சாண்ட் வந்து என்ன குவாலிட்டி என்ன மாதிரி மண் யூஸ் பண்ண போகிறாங்கன்றத நீங்கள் ஒரு டிஸ்கஷனில் அதை கூட நீங்கள் பேசிக்கலாம். பேசியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் சைட்டில் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான விஷயம். ஸோ பில்டிங்கில் இது எல்லா பில்டிங்லையும் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் குவாலிட்டி மாதிரி. இது தவிர்த்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுற விதங்கள் லைக் வந்து ஒர்க்மேன்ஷிப்ன்றது அது ஒவ்வொரு பில்டர்ஸை பொறுத்து மாறும். அதை நம்ம செக் பண்ண முடியாது. அது வந்து அது செகண்டரி, இந்த டாப்பிக்குள்ளே அது வராது. லைக் அக்யூரேசி, ஒரு வால் கட்டுறாங்க அப்படின்னா அது அக்யூரேட்டாக இருக்கான்றத அது உங்களோட பில்டரோட கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது. பட் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் லைக் ஒரு செக்ஸ் மாதிரி. இந்த செக்லாம் வந்து நீங்கள் எல்லா பில்டிங்லேயும் மோஸ்ட்லி இருக்கணும். இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு பில்டிங்னா இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது எல்லா பில்டிங்லையும் நீங்கள் செக் பண்ணலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களோட வீடு கட்டுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும் பொழுது இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து வீடு கட்ட போகிறோம். ஸோ இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஜென்ரல் நாலேஜ் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.